வெல்கம் டு ஃபேபுலஸ் ஷெஃப். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஈஸியான ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஒரு வெண்டைக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்ம வீடியோவை ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபாலோ பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் எல்லாமே ரெகுலராக உங்களுக்கு பார்க்க முடியும். வாங்க இப்போது நம்ம வெண்டைக்காய் பொரியலுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். மூடி வச்சு அந்த வடசட்டியை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 3 நிமிஷம் கழித்து திறந்து பாருங்கள். இந்த மாதிரி நம்ம வெண்டைக்காயெல்லாம் நல்லா வெந்து ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு. இப்போ அப்படியே ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு அந்த வெண்டைக்காயை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து பாருங்கள், நல்லா வெண்டைக்காயெல்லாம் வெந்ததுக்கப்புறமா ஒரு அரை மூடி தேங்காயை நல்லா திருவி மேலே தூவி விட்டுருங்க. இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த வெண்டைக்காய் பொரியல் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கோ இல்லாட்டி ஒரு ரசம் சாப்பாட்டுக்கு கூட நம்ம வச்சு சர்வ் பண்ணலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஈஸியாகவும் பண்ணிடலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் வெண்டைக்காய் உடம்புக்கும் ரொம்பவே நல்லது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான ஈஸியான ஹெல்த்தியான வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு எழுதி போடுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபேபுலஸ் ஷெஃப்க்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இந்த வீடியோவை ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபாலோ பட்டன் கண்டிப்பாக கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட ரெகுலர் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன். குட் பை.